ஹே காய்ஸ் வெல்கம் பேக். சொந்தல பார்த்தா வந்து பினான்ஸ் மெகா ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு மெகா ட்ராப்பில் வந்து நம்ம பவுன்ஸ் பீட் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம். கிட்ட 79 கொடுத்துருந்தாங்க. அது ஒரு $27 ஜஸ்ட் ஒரு $8 ஸ்டேக் பண்ணதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஏர் ட்ராப் விட்டுருக்காங்க. ஸோ பினான்ஸ் ஏர் ட்ராப் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு $20 கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20-30 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கூட கிடைக்கலாம். பட் அது லாஸ்ட் டைம் நமக்கு கிடைச்சதே அந்த அமௌண்ட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு $6 ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ $6 ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ஸ்கோர் கொடுத்தாங்கல்ல, அதே 1000 ஸ்கோரில் பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இது வெளியே காட்டல, மேபி அது பக்கால காட்டலாமல் இருக்கலாம். ஸோ அந்த 1000 ஸ்கோர் எப்படி எடுக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் யாரும் கேட்டிருந்தீங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்டேக் பண்ண பாருங்கள். 21 days டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து பிடிச்சி லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்களை ஆன்சர்ஸில் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் சிம்பிளுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் சேம் அந்த மெகா ட்ராப் போயிட்டிங்கன்னா ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த பவுன்ஸ் பீட் முடிஞ்சிடுச்சு, அது என்டர்னு போட்டிருப்பாங்க. அடுத்து லிஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ பவுன்ஸ் பீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த BTCB இருக்குல்ல, ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து லாக் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த லாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணது வந்து நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 18 நாள் நீங்கள் வந்து விட்ரா கொடுத்து 18வது நாள் தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இந்த கிளைமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டேட்டஸ் இங்கே பெண்டிங் இருப்பாங்க. பெண்டிங் அமௌண்ட் 0.0001 BTC. ஸோ அங்கே வந்து பாருங்கள், நான் ரெக்வஸ்ட் கொடுத்தது 13ஆம் தேதி, 31ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே தான் இப்போ நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஸோ மெகா ட்ராப்பில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்துட்டு இந்த லிஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ லிஸ்ட்டாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ 20 days இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம முக்கியமாக பண்ண போகிறது இந்த வெப் ரிக்வெஸ்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேக் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தா வந்து 0.01 BNB தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து $6 கிட்ட வரும். ஸோ ஃபீ கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் குவெஸ்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஸ்டேக் 0.01 BNB ஃபார் ஸ்விஸ் BNBன்னு கொடுத்துருக்குல்ல, இதான் நீங்கள் ஸ்டேக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 0.01 மட்டும் கொடுத்தா போதும். ஸோ யூ வில் ரிசீவ் 0.0098 வருது. இது நம்ம 0.01 வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரைட், இப்போ 0.01 வருதா 6 BNB நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அவங்க வந்து 0.1 தான் அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணல, நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டேக் கொடுத்துக்கிறேன். இது வந்து வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BNB வாலெட்டில் தான் வச்சிருக்கணும். ஆல்ரெடி BNB நான் Web3 வாலெட் கிரியேட் பண்ணது பற்றி நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் நான். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க் ஃபீஸும் கொடுத்துருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ ட்ரான்சாக்ஷன் வந்து ஆகுது. ஜஸ்ட் ட்ரான்சாக்ஷன் முடிவு கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ டெபாசிட் விட்ராவலுக்கு வந்து நம்ம இப்போ சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்ஸ்டேக் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கொடுத்து நீங்கள் அன்ஸ்டேக் கொடுத்தீங்கன்னா, ஸோ அன்ஸ்டேக் பீரியட் வந்து பாருங்கள் 7 to 15 நாளுக்குள்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 12 நாள் சொன்னாங்க, பட் இது 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே ஆகும்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்ராவில் போய் நீங்கள் வந்து உங்கள் வாலெட்டுக்கே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் முடிச்சுட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு ஓகே நான் திரும்பி பேக் வந்துக்கிறேன். ஒர்க் ஆகலை. ரைட், இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இப்படி வந்துட்டு நம்ம இப்படி வந்துக்கலாம். ரைட், இப்போ வந்து நம்ம வெரிஃபை கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ வெரிஃபை பட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது பார்ப்போம். இன்னும் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகலை. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து நமக்கு வந்துடுச்சுங்க பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அந்த சேம் 1000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட் மல்டிபிள் சொல்லி 1.5x கொடுத்துருக்காங்க. அந்த 1.5x வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மேலே எடுக்கிறீங்கன்னா லாக் BNB, இது 30 daysக்கு வந்து BNB லாக் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அது வந்து 1.5x நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி சொல்கிறேன். ஸோ அந்த லாக் BNB கான்செப்ட் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 30 நாளைக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ BNB நீங்கள் வந்து ஜஸ்ட் இதிலே ஸ்டேக் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்டேக் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெப்பில் போய் பண்ணுறதில்ல, நார்மலாக இவங்க BNBயில் பண்ணுறது தான், ஸோ பினான்ஸில் பண்ணுறது தான். ஸோ அந்த பினான்ஸில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 30 நாளைக்கு டைப்பில் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸோ into 100 வந்து உங்கள்கிட்ட ஒரு BNB ஸ்டேக் பண்ணிங்கன்னா 1 to 100 சொல்லி ஒரு நாளைக்கு 100 தருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பீரியட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 20 நாள் 21 நாள் அங்கே இப்போ டிஸ்ட்ரிபியூட் 21 days 21 நாள் வரப்போகுது. ஸோ இப்போ 21 நாளைக்கு 100 பாயிண்ட் தான். ஸோ 2100 பாயிண்ட் தருவாங்க. இதே நீங்கள் BNB 60 நாள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா 110 பாயிண்ட்டாக சொல்லி ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 90 நாள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா 120 பாயிண்ட் சொல்லி ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. இது ஒரு BNB கரெக்ட் பண்ணாதான். இப்போ நீங்கள் 0.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.1 into 100 கணக்கு பண்ணிங்கன்னா இவ்வளோ 10 பாயிண்ட் ஒரு நாளைக்கு சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க.
பண்ணுவாங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ நமக்கு இப்போ 1000 பாயிண்ட் நம்ம இதே கிடைச்சிருச்சு இல்லை. ஸோ இந்த ரிவார்டு இதில் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக பண்ண அந்த பவுன்ஸ் ஸ்பீட்டில் கூட பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு வந்து 79 டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ப்ராஃபிட்டே ஒரு $26 நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ரிவார்டு இன்ஃபோவில் வரலன்னு நினச்சிக்காதீங்க. பட் உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் இது வந்து கம்ப்ளீட்டட்னு காட்டும். ஸோ உங்களுக்கு அந்த 1000 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கே பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து டைம் கொஞ்சம் முன்னாடி ஆகும். இப்போ உங்களுக்கு காலையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ வேணால் பார்த்தீங்கன்னா அந்த காயினை செல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். 11 ரவுண்ட் நீங்கள் வந்து மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.